பீகார் தேர்தல் முடிவுக்கு முன்பின் அப்படின்னு தமிழக அரசியல் களத்தை பார்க்கலாமா? ஏன்னா அந்த பீகார் தேர்தல் முடிவுக்கு முன்பாக காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தாவேக்காவோட கூட்டணி அமைக்கலாமா அப்படிங்கிற செய்திகள்லாம் கூட நிறைய உறுதிப்படுத்த தகவலாம் பரவிட்டு இருந்தது. ஏன்னா இங்கே போட்டிட்டோம், காங்கிரஸ் திமுகவோட இருந்தோம்னா 20 தொகுதி 25 தொகுதி தான் கிடைக்கும், தாவேக்காவோட போனால் ஒரு 50 தொகுதி கிடைக்கும், நிறைய பேர் களம் இறங்க வாய்ப்பு கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி பெறும் அப்படிங்கிற அடிப்படையிலும் இருந்தாலும் பீகார் தேர்தல் முடிவு வரைக்கும் காத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இந்த தேர்தல் முடிவுங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அடி தமிழகத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பார்க்கலாமா? இல்ல, காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு மனசோர்வை கொடுத்திருக்கு பீகார் தேர்தலுடைய முடிவு. தமிழகத்திலையும் இல்ல, அகில இந்திய அளவுல காங்கிரஸுக்கு ஒரு மனசோர்வை கொடுத்திருக்கு. ஆர்ஜேடி ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருசா கோஆபரேட் பண்ணல. அங்க சன் சுவராஜ், பிரசாந்த் கிஷோர், தாவேகாவினுடைய அரசியல் ஆலோசகர், அவர் அங்க டெபாசிட் போயிருக்கிறார். இதே மாதிரி தான் விஜய்க்கு எப்படி கூட்டம் சேருதோ அதே மாதிரி அங்க பெரிய அளவுல கூட்டம் சேர்ந்துச்சு. இருக்கனே பேசிடுறேனே, இல்ல திமுகவோட ஆலோசகர் சொல்லுங்க. சரி சரி ஓகே இருங்க. ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தது. இதே மாதிரி அவர் வேன்ல போற வேன்மலை ஏறி நின்னாங்க, மாலையை போட்டாங்க, அந்த மாதிரியான பெரிய பெரிய கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் சேர்ந்துச்சு. டெபாசிட் போச்சு. சரி, அப்ப இந்த கூட்டம் வந்து பாக்குறதுக்காக சேர்ந்த கூட்டமா? இத்தனைக்கும் ஒரு அரசியல் பின்புலத்துல இருந்து வர்றாரு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வர்றாரு, ஒரு இளைஞரா இருக்காரு, படித்தவரா இருக்காரு. பீகாருக்கு அது புதுமுகமா இருக்கு. இந்த பக்கம் நிதிஷ்குமார், இந்த பக்கம் தேசிய யாதவ், மாற்றா இவரும் வந்து நிக்கிறார். அப்ப இரண்டாவது இடத்துக்கு தான் அவர் வரும்னு நினைச்சாங்க எல்லாருமே. பாக்குறப்ப அந்த டெபாசிட் கலெக்ஷன் 2 தொகுதியில மட்டும்தான் அவங்க வெற்றி டெபாசிட் வாங்க முடிஞ்சது. இது வந்து காங்கிரஸ்க்கு, அகில இந்திய காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். ஏன்னா புதுசா வர்றவங்களுடைய கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பு. முன்னாடி பேசும்போது காங்கிரஸ்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு, அவங்க தான் இந்த திட்டமிட்டு திமுக காங்கிரஸ் இடையே பிரச்சனை இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. அகில இந்திய தலைமைக்கு இங்க இருந்து கொடுக்குறாங்க, விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் கொடுக்குறாங்க. இல்ல அவங்க இப்பயும் கொடுக்குறாங்க. ஒரு விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு, 20% இருக்கு. நம்ம நீங்களும் வந்துட்டு நமக்கு ஒரு 15% இருக்கு. இன்னும் சில கட்சி எல்லாம் வந்துருவாங்க, விஜய் தலைமையில் ஆட்சி அமைச்சிருவாரு, கூட்டணி ஆட்சி. சார் சொன்னார் இல்லையா, கூட்டணி ஆட்சி, மீண்டும் காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெற்றோம் அப்படிங்கிறார். இவர் உண்மையான ஒரு பழமையான காங்கிரஸ் வாதியா இருக்காரு. சத்தியமூர்த்தி பவனில் கொட்ட வேண்டிய மணக்குமுறலை சத்தியம் டிவியில் கொட்டிட்டு இருக்கிறாரு. அதான் இவருடைய இதா இருக்கு. இப்ப காங்கிரஸ் இப்ப உண்மையிலேயே அவருடைய வருத்தமா இருந்ததுன்னா கட்சியின் தலைமைக்கு பேசலாம், அகில இந்திய தலைமைக்கு பேசலாம். பொது வழியில் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், இப்ப ஒரு குடும்பத்துல இருக்கிறோம். குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது பிரச்சனை தான் வரும். இல்ல, நீங்க ஒரு காங்கிரஸ்க்குள்ளாக ஒரு டீம் இந்த மாதிரி செயல்படுது இருக்கிறாங்க. சார் சொல்றாரு காங்கிரஸ்குள்ள எந்த டீம் இல்ல, சில தனிநபர்கள் அவங்க சொல்றாங்க. அந்த தனிநபர்கள் ஏற்கனவே பெரிய பதவியில் இருந்திருக்கலாம், இன்னைக்கு பதவியில் ஏன் அகில இந்திய தலைமை கண்டிக்கலையே? அதனால அந்த ஒன்றை கண்டிக்காத கேள்வி வருது. நான் சொல்றேன், காங்கிரஸ் ஒருத்தர் கேஸ் அடைகிறது சொன்னாரு, அதை யாரும் கண்டிக்கிறது மறுக்கல. காங்கிரஸோட கலாச்சாரம் கண்டிக்க மாட்டாங்க. ஜனநாயக கருத்து இருந்தா ஏத்துக்குவாங்க. அதனாலே வந்து கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அடிமை கட்சி கிடையாது இது. நாங்க போய் கூட்டணிக்குள்ள ஏற்படக்கூடிய வகையில் மாற்ற கருத்து சொல்லக்கூடாது இல்லையா? இன்னைக்கு கூட்டணி எங்க இருக்கு சார்? உங்களுடைய கருத்துக்களை மாற்று கருத்து இல்ல. ஆட்சியில பங்கு கொடுத்து கூட்டணி சுமூகமா போயிட்டு இருக்கு. பங்கு கொடுத்து ரெண்டாவது தலைமைக்கு எதிராக அந்த கருத்து இருக்கு இல்லையா? ஆட்சியில நாங்க பங்கு வகிச்சிருந்தா, காங்கிரஸ் பங்கு வகிச்சிருந்தா, நீங்க வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, ஆட்சியை விட்டு வெளில வந்து சொல்லுங்கலாம். இங்க ஆட்சியில பங்கு கிடையாது. எலெக்ஷன் வரப்போகுது. உண்மையான காங்கிரஸ்காரன் தன்னுடைய மனக்குமுறலை, காங்கிரஸோட இன்ட்ரெஸ்ட் எது நல்லதுன்னு அவன் வந்து சொல்றான். அது தேவையான குழப்பத்தை உண்டாக்கல. ஒரு ஒருங்கிணைப்பு இல்ல, ஒரு ஒருமித்த கருத்து இல்ல, அவங்க ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஒருமித்த இல்ல, ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம இருக்காது. காங்கிரஸ்காரனுக்கு அவன் கட்சி நல்லா இருக்கணும் தான் நினைப்பானே தவிர அழியணும்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு இருக்க அரசியல் அறிவுக்கு ஏத்த மாதிரி. சரி, அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அப்ப தலைமை சரியில்லை. அது அவங்க இல்ல, தலைமை சரியில்லை. அதுக்கு அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இல்ல இப்ப சார் சோசியல் மீடியா, சார் சோசியல் மீடியா ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் டிராயிங் ரூமுக்கும் டிவி போகுது. நேரா போய் சொல்ல மனசுல காங்கிரஸ்காரன் இந்த கருத்து இருக்குன்றத தலைவர்களும் பார்க்க தான் செய்வாங்க. அவசியமே கிடையாது. ஜனநாயக கட்சி இது வந்து கொத்தடிமைகள் கட்சி கிடையாது. காங்கிரஸ் ஜனநாயக கட்சி. எங்க வேணாலும் வெளியிலயும் சொல்லலாம், உள்ளியும் சொல்லலாம். காங்கிரஸ் தலைவர் எங்க சொல்லணும் இருக்குல்ல சார். நாங்க பேசுறது உங்க விருப்பம் போல எங்கேயாவது சொல்லிட்டு போலாம். நாங்க பேசுறது ரீச் ஆகும் சார். இப்ப சார் இதேதுல சார் சொல்றாரு, உங்க கருத்தை எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும். அதை விட்டு தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்தும் இடத்துல சொல்லக்கூடாது. குழப்பமே கிடையாது சார், குழப்பமே கிடையாது. திமுக ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுகும் கப்பல். அதுல காங்கிரஸ் பயணம் செய்து காங்கிரஸ். இவர் காங்கிரஸ் உறுப்பினரா பேசுறாரா? இவர் தனிப்பட்ட கருத்து சொல்றாரா? நான் பேசுறேன். காங்கிரஸ் நிர்வாகியா இல்ல பேசல, தனிப்பட்ட கருத்து சொல்றாரு. தனிப்பட்ட கருத்து காங்கிரஸ் நிர்வாகியா, காங்கிரஸ் நிர்வாகியா இருக்காரு, ஆனால் தனிப்பட்ட கருத்தை பேசுறாரு. இந்த காங்கிரஸ்காரனுடைய மனக்குமுறலை பேச வேண்டிய இடம் செயற்குழுவோ பொதுக்குழுவோ
அகில இந்திய தலைமையும் தான். சோசியல் மீடியாவில் பேசினா ஒரு தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு விஷயமா தானே அதை பாக்குறது. எப்படி பாப்பீங்க? அதிமுகவிலயோ திமுகவிலயோ சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி உள்ள உட்கட்சி பேசிக்கிட்டு இருக்காங்களா? கூட்டணி கட்சியை விமர்சனம் பண்றாங்களா? இல்ல அதிமுகவிலயோ திமுகவிலயோ கூட்டணி கட்சியில விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா? அதனால கொத்தடிமைகள் கூட்டம் கிடையாது. கொத்தடிமை எதுக்கு பேர் கொத்தடிமை? ஒரு கட்சிங்கிறது ஒரு ஒருங்கிணைப்பு, தலைமை சொல்றது கேட்கிறது. டெமோக்ரஸில டிசென்ஷன் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பேசுவீங்களா? டீம் வர்க்னு ஒன்னு இருக்குது. டீம் வர்க் இருக்கு. அதுல சந்தேகம் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அது பாவம் மட்டும். திமுக அதாவது அப்பே போயிருக்கு. ஒரு கட்சியுடைய தலைமை திமுக ஊழல் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுகவுக்கு காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா ஆமா, பெண்கள் வந்து சாராய கடைக்கு வந்து போதை மருந்து கலாச்சாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒன்னும் தப்பு கிடையாது. யாரும் என்ன தடுக்க முடியாது. நீங்க சொல்லாதீங்க சொல்லல. நீங்க நிர்வாகியா சொல்லாதீங்க. தனிப்பட்ட நிர்வாகியா சொல்லுங்க. நீங்க ஒண்ணா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கட்சியில இருந்து நீங்க சார் இது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்க மாநில தலைமையும் தேசிய தலைமையும் ரொம்ப உறுதியா இருக்காங்க, திமுக கூட்டணி சொல்றீங்க. நிர்வாகிகளுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு சார் கட்சியில தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு. ஆனா எங்க பதிவு பண்ணணும் இருக்குல்ல, நீங்க தலைமையில பேசுங்க, பொதுக்குழுல பேசுங்க, செயற்குழுல பேசுங்க, கடிதம் அனுப்புங்க, லெட்டர் அனுப்புங்க, பெர்சனல் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பேசுங்க. சரி, ஒரு கூட்டணி கூட தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்குது. வீணான குழப்பம், இது தேவையில்லாத குழப்பம். சரி, சொல்லுங்க சார்.